ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ், ஜென்ரல் தமிழில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒரு ஃபுல் ரிவிஷன் பார்க்குறோம். சரிங்களா? இது உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு ஜஸ்ட்டு கொஷின் ஆன்சர் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றதால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, நாம் இப்போது 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒரு ஃபுல் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கம்பராமாயணத்தில் அயோத்தி காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது? கம்பராமாயணத்தில் அயோத்தி காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னா பதில் பார்த்தீங்க அப்படின்னா 13. சரிங்களா? கம்பராமாயணத்தில் அயோத்தி காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னா 13 படலங்கள். என்னென்ன அப்படின்னா மந்திர படலம், மந்திர சூழ்ச்சி படலம், கைகை சூழ்ச்சி படலம், அப்புறம் நகர்நீங்கு படலம், தைல ஆட்டு படலம், கங்கை படலம், குகை படலம், வனம் புகு படலம் சொல்லிட்டு மொத்தமாக 13 படலங்கள் இதில் இருக்குது. அருவர்க்கிளைய நங்கை இறைவனை ஆடல்கண் அருளிய அணங்கு, இவ்வரிகளில் நங்கை அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. நங்கை அப்படின்னா பீடாரி, பதில் பீடாரி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா குழந்தை கவிஞர். குழந்தை கவிஞர். ஐ என்ற எழுத்துக்குரிய மாத்திரை அளவு என்ன? ஐ அப்படின்ற எழுத்துக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. 2 மாத்திரை, பதில் 2 மாத்திரை. சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என்று குழந்தை திருமணத்தை பற்றி கூறியவர் யார்? சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை திருமணத்தை பற்றி சொன்னது யாரு அப்படின்னா பெரியார், பதில் பெரியார். இன்ஸ்டிங்க்ட் என்ற சொல்லோட தமிழ்ச்சொல், இன்ஸ்டிங்க்ட் அப்படின்றோட தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா இயற்கை அறிவு, இயற்கை அறிவு. பிறமொழி சொல்லற்ற தொடரை எது? பிறமொழி சொல் அற்ற தொடர் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. பரிதிமாற் கலைஞர் யாரிடம் வடமொழி பயின்றார்? பரிதிமாற் கலைஞர் யாருக்கிட்ட வடமொழி பயின்றார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. தந்தை கோவிந்த சிவனார், தந்தை கோவிந்த சிவனார் கிட்ட. சரியான கூற்றுகளை காண்க. 1, தமிழ் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி. 2, மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்ட மொழி தமிழ்தான். சங்ககால தமிழர்களின் கலை இலக்கிய தனித்தமைக்கு சான்றாக திகழும் நூல் குடிமக்கள் காப்பியம். திருக்குறளின் பெருமைகளை போற்றும் திருவள்ளுவ மாலை நூலோட 17 கீழ்கணக்கு நூல்களும் அடங்கும். இதில் எது சரி, எது தவறு அப்படின்றத கேட்டிருக்காங்க. 1, 2, 3 தான் சரி, 4 தவறு. ஆன்சர் ஏ. கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் எவ்வகை தொடர்? கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இது எவ்வகை தொடர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எதிர்மறை தொடர், பதில் எதிர்மறை தொடர். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் பொருள்களில் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று புலவர்களால் பாராட்டப்படுபவர் யாரு அப்படின்னா அதியனோ பெருஞ்சாத்தன். உலகமே வறுமையாளானாலும் கொடுப்பவன் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு புலவர்களால் பாராட்டப்படுபவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதியனும் பெருஞ்சாத்தனும். தமிழில் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட தமிழுக்கே சிறப்பாக உரியானவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கும் உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள எந்த மொழியில் அறிஞரின் ஆய்வு இது?
ராபர்ட் கால்ட்வெல். ராபர்ட் கால்ட்வெல். பொறுத்துக. ஆர்ந்த, நிறைந்த, மன்னி, பொருந்தி, செப்பரிய, சொல்லறிய, மகிழ்ந்த, மகிழ்ந்த, தோன்றிய. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. கூற்று 1. சங்க காலத்திலேயே இராமாயண, மகாபாரத தொன்மை செய்திகள் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளன. கூற்று 2. பெருங்கதை, சீவசிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் முதலிய வடமொழி கதைகள் தமிழில் ஆக்கப்பட்டுள்ளன. ஸோ இதில் எது சரி எது தவறு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 2 கூற்றுமே சரிதான், இரண்டுமே சரி. மாற்றம், விதானம், கதலி, பரவி முறையே பொருள் தேர்க. சொல், பந்தல், வாழை, வணங்கி. சொல், பந்தல், வாழை, வணங்கி. ஸோ மாற்றம்னா சொல், விதானம்னா பந்தல், கதலினா வாழை, பரவினா வணங்கி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. அயோத்திதாசர் இந்து மத கருத்துக்களை ஆழ்ந்து கற்றவர். சித்த மருத்துவத்தில் கை தேர்ந்ததால் மருத்துவர் என பண்டிதர் என்றும் அழைக்கப்பெற்றார். ஸோ இதில் எது சரி அப்படின்னா ரெண்டுமே சரிதான், 1 மற்றும் 2. ஐங்குறு 100 இதை பிரித்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. பொறுத்துக. உலகம் உருண்டை, திருவள்ளுவர். பெருவெடிப்பு கொள்கை, அதாவது பிக் பேங் தியரி, திருவாசகம். நீருக்கு சுருங்கும் பண்பு கிடையாது, ஔவையார். கனிமவியல் அறிவு, சிலப்பதிகாரம். ஆன்சர் பி. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இந்த பாடலோட அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இந்த பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. நற்றிணை. பதில் நற்றிணை. பொய்யை பொய்மொழி கொடுஞ்சொல் என குறிப்பிடும் நூல். பொய்ய பொய்மொழி கொடுஞ்சொல் என குறிப்பிடும் நூல் நற்றிணை. பதில் நற்றிணை. பெண்கள் தத்தம் கணவனுக்கு மட்டுமே உழைக்கும் அடிமையாக இராமல் மனித சமுதாயத்திற்காக தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக விளங்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார். ஸோ பெண்கள் கணவர்களுக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு அடிமையாக இல்லாமல் மனித சமுதாயத்திற்காக தொண்டாற்றும் புகழ்பெற்ற பெண்மணிகளாக விளங்கணும்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா பெரியார். விருந்தே புதுமை என விருந்தினர் இலக்கணம் சொன்ன நூல் எது? விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லிட்டு விருந்தினர் இலக்கணம் சொன்ன நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். பதில் தொல்காப்பியம். நல்ல என்ற அடைமொழியுடன் விளங்கக்கூடிய 8 தொகை நூல். நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடைமொழியோடு விளங்கக்கூடிய 8 தொகை நூல் எது அப்படின்னா குறுந்தொகை. பதில் குறுந்தொகை. குறுந்தொகை. மறுமை நோக்கி கொடுக்காதவன் எல்லாவற்றையும் கொடுப்பான் என பாராட்டப்படுபவர் முறையே. மறுமை நோக்கி கொடுக்காதவன் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என பாராட்டப்படுபவர் முறையே. யார் யார் அப்படின்னா பேகன், திருமுடிக்காரி. பேகனும் திருமுடிக்காரியும். பொறுத்துக. கிளைப்பிரிவுகள். கவை அடிமரக்கிளை. கொம்பு கவையின் பிரிவு. கிளை கொம்பின் பிரிவு. சினை அப்படின்றது கிளையின் பிரிவு. ஸோ ஆன்சர் பி. விற்பனையில்
காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் இக்கவிதையின் ஆசிரியர் யார்? விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் இந்த கவிதையோட ஆசிரியர் யாரு அப்படின்னா புதுவை தமிழ் நெஞ்சன். புதுவை தமிழ் நெஞ்சன். வினா மற்றும் விடை எத்தனை வகைப்படும்? ஸோ வினாவும் விடையும் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 மற்றும் 8. ஸோ வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். ஆற்றுப்படை பொருள் அறிக. ஆற்றுப்படை பொருள் அறிக. வழிபடுத்தல். வழிபடுத்தல். தலையங்கம் என்ற தொடர் ஆங்கிலத்தில் எப்படி வழங்கப்படுது? ஸோ தலையங்கம் அப்படின்ற தொடர் ஆங்கிலத்தில் எப்படி வழங்கப்படுது அப்படின்னா எடிட்டோரியல். பதில் எடிட்டோரியல். மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது, அதனை அடையும் வழிமுறைகளையும் தூய்மையானதாக பிறருக்கு துன்பம் தராது இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். பதில் காந்தியடிகள். கால்டுவெல் ஆக்கிய இலக்கண பேரேடு எது? கால்டுவெல் ஆக்கிய இலக்கண பேரேடு எது அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் தான். பொறுத்துக. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. தொல்காப்பியர். மூச்சு பயிற்சி வாழ்நாளை நீட்டிக்கும். திருமூலர். வாயுதாரணை அதிகாரம். அவை குறள். உலக உயிரியக்கம் காற்று. ஆன்சர் சி. குலசேகர ஆழ்வார் அவர்கள் வடமொழியில் இயற்றிய நூல் எது? குலசேகர ஆழ்வார் அவர் வடமொழியில் இயற்றிய நூல் எது அப்படின்னா முகுந்த மாலை. முகுந்த மாலை. சரியான கூற்றை தேர்ந்தெடு. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை. கமில் சுவபில். கமில் சுவலபில். தமிழ் பிராகுயை முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது. கால்டுவெல். ஸோ இதில் எது சரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். சரிங்களா? ரெண்டுமே சரிதான். 4000 திவ்ய பிரபந்தம் பற்றிய தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி கரெக்டு தான். நம்மாழ்வார் திருவருத்தம், குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி கரெக்டு தான். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இது தவறானது எதுவும் கிடையாது. ஆன்சர் டி. இதில் எதுவும் கிடையாது. பொறுத்துக. தாவர அடிவகை. தூர் குத்துச்செடி, தட்டை கம்பு சோளம், கழை மூங்கில், அடி புரி வேம்பு. ஆன்சர் சி. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் அமெரிக்க நாட்டவர். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பக்கவாதம் என்னும் நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் வாழ்நாள் 53 ஆண்டுகள். சரிங்களா? அவரது உடற்செயலிகள் கண்ணத்தசையும் கண் சிமிட்டலும் மட்டுமே. ஸோ இதில் எது சரியான கூற்று அப்படின்றத கேட்டிருக்காங்க. 2, 3, 4 மட்டும்தான் சரி. சரிங்களா? அப்போது ஸ்டீஃபன் ஹாக்கிங் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உயிரிழப்படை சொல்லுக்கு, அதாவது மொழிக்கு எந்தெந்த நிலைகளில் அளபெடுத்து நீண்டு ஒலிக்கும்? சரிங்களா? உயிரிழப்படை சொல்லுக்கு எந்தெந்த நிலைகளில் அளபெடுத்து ஒலிக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. முதல், இடை, இறுதி. ஸோ இது எல்லாத்துலேயுமே தான் ஆக்சுவலாக நடக்கும். ஸோ அதனால் மேற்கண்ட அனைத்தும். வட்ட வடிவில் அமைந்த அகன்ற தோலிசை கருவி எது? வட்ட வடிவில் அமைந்த அகன்ற தோலிசை கருவி எது அப்படின்னா தப்பு. பதில் தப்பு. கலித்தொகையை தொகுத்த புலவர் யார்? கலித்தொகையை தொகுத்த புலவர் யாரு அப்படின்னா நல்லந்துவனார். நல்லந்துவனார்.
மணிமேகலை, சிலப்பதிகாரம் ஆகிய இலக்கியங்களில் கீழ்கண்ட எந்த துறைமுகமானது இடம்பெற்றிருக்கு? மணிமேகலை, சிலப்பதிகாரம் ஆகிய இலக்கியங்களில் கீழ்கண்ட எந்த துறைமுகமானது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காவிரி பூம்பட்டினம் துறைமுகம். காவிரி பூம்பட்டினம் துறைமுகம். பொறுத்துக. சென்னை பல்கலைக்கழக நூலகம் 1907 தான் கரெக்டு. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் 1970 கரெக்டு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் 1981. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் மேட்சாக இருக்குது. நெருக்கம் எனப்படுவது யாது? நெருக்கம் அப்படின்னு சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, கொடுத்த வாக்கை காத்து நிற்பது. ஸோ கொடுத்த வாக்கை காத்து நிற்கிறது நெருக்கம். இணையடி தொழுது வீழ் தானனே. ஸோ இணையடி தொழுது வீழ் தானனே மடமொழி இச்செயல் வரிகள் இடம்பெற்றுள்ள மடமொழி யார்? இணையடி தொழுது வீழ் தனனே மடமொழி இச்செய்யுள் வரிகளில் கூறிய மடமொழி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோப்பெருந்தேவி. பதில் கோப்பெருந்தேவி. உமரப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் இடம்பெற்றுள்ள பாக்கள் எத்தனை? உமரப்புலவர் பாடிய முதுமொழி மாலை அப்படின்ற நூலோட இடம்பெற்றிருக்கக்கூடிய பாக்கள் எத்தனை அப்படின்றத கேட்டிருக்காங்க. 80 பாக்கள். பதில் 80 பாக்கள். பொறுத்துக. ஃபெருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்க குமரிக்கோடும் கொடுங்கடல் கொண்ட ஃபஹ்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்க குமரிக்கோடு கொடுங்கடல் கொள்ள. சிலப்பதிகாரம். தெங்கிலோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடக்கலோடும் பாவேந்தர். நீரின் வந்த நிமிர்பறிப்பறிவும் நீரின் வந்த நிமிர்பறி புறவியும். பட்டினப்பாலை. பண்ணோடு தமிழ்மொழிப்பாய். பண்ணோடு தமிழொழிப்பாய். தேவாரம். ஆன்சர் பி. வெயிலோடு நின்றான் இடுவன் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. வெயிலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இந்த குறளில் பயின்று வரக்கூடிய அணிநயம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓமை அணி. பதில் ஓமை அணி. 3 காண்டங்கள் 64 படலங்களை கொண்ட இறையியல் நூல் எது? ஸோ 3 காண்டங்கள் 64 படலங்களை கொண்ட இறையியல் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணம். வடகொல்லை போராட்டத்துடன் தொடர்பற்ற ஒருவர் யார்? வடகொல்லை போராட்டத்துடன் தொடர்பற்ற ஒருவர் யாரு அப்படின்னா பிஜே பொன்னையா. பிஜே பொன்னையா தான். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என தொடங்கக்கூடிய பாடலானது தேவாரம் நூலில் திருநாவுக்கரசர் பாடிய எத்தனையாவது திருமுறையில் இது அமைஞ்சிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. 6ஆம் திருமுறையில் அமைஞ்சிருக்கு. பதில் 6ஆம் திருமுறை. உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பவனரால் வெளியிடப்பட்ட ஆண்டு. உயர்தனை செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பவனரால் எழுதி வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. 1966. 1966. வருக மற்றவள் தருக எங்கென பயின்று வந்த தொடை தேர்வு செய்க. வருக மற்றவள் தருக எங்கென பயின்று வந்த தொடைய தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பொழிப்பு எதுகை. பொழிப்பு எதுகை. பொறுத்துக. பாடான். புகழ்தல். பொதுவியல் பொதுவான செய்தி. பெருந்திணை ஒருபக்க உறவு. கைக்கிளை கூடா ஒழுக்கம். ஆன்சர் பி. சாகும்போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் என்றான்
சாம்பலும் தமிழ் மணக்க வேண்டும் என்றான். இந்த பாடல் வரிகளை பாடிய பாவலர் வந்து யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. சு சச்சிதானந்தன் தான் இதை பாடியிருக்காரு. உடம்பிடை தோன்றிற்றொன்றை அருததன் உதிரம் ஊற்றி என்ற வரியானது கீழ்கண்ட எந்த அறிவை பற்றி கூறுகிறது? உடம்பிடை தோன்றிற்றென்ற அருத்தனன் உதிரம் ஊற்றி என்ற வரியானது கீழ்கண்ட எந்த அறிவை பற்றி கூறுது அப்படின்னா அறுவை மருத்துவம் பற்றி. மாணிக்கவாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம். மாணிக்கவாசகர் இறைவனால ஆட்கொள்ளப்பட்ட இடம் என்ன அப்படின்னா திருப்பெருந்துறை. பதில் திருப்பெருந்துறை. இன்சொல் பண்புத்தொகை. எழுகதிர் வினைத்தொகை. கீரி பாம்பு உம்மைத்தொகை. வன்மமும் சுன்மமும் என்னும்மை. ஆன்சர் டி. அழுக்காருடையார்கண் அகம்போன்றில்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. இந்த குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓமை அணி. பதில் ஓமை அணி. சூரியநாராயண சாஸ்திரியார் புலமை பெற்றிராத மொழி. சூரியநாராயண சாஸ்திரியார் புலமை பெறாத மொழி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. லத்தீன். பதில் லத்தீன். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்குட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்குட்டை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய பயிர் வகை என்ன அப்படின்னா மணி வகை. பதில் மணி வகை. மெய்கீர்த்திகள் டேஷ் எழுதப்பட்டன. கல்தச்சர்களால் கல்லில் டேஷ் முறையே. ஸோ மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டுச்சு, கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டன முறையே. சரிங்களா? பதில் பி. கீழ்காண்பவைகளில் 17 கீழ்கணக்கு நூல்களில் அல்லாதது எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. நற்றிணை. பதில் நற்றிணை. மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம் மாநாட்டின் போது தலைமை வகித்தவர் யார்? ஸோ மதுரையில் 4வது தமிழ்ச்சங்கம் அந்த மாநாட்டின் போது தலைமை வகித்தவர் யாரு அப்படின்னா பாஸ்கர சேதுபதி. பொறுத்துக. செம்புல பெயரில் நீர் போல. செம்புல பெயல் நீர் போல. குறுந்தொகை. தீம்பழி எந்திரம் பந்தல் வருத்த 10 வருத நிலையை காயமும் 400. அந்த கேணியும் எதிர்கிணறும் பெருங்கதை. ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் என்ற ஜெயகாந்தனின் படைப்பு புதினம். ஒரு புதினம். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இது வந்து ஜெயகாந்தனோட என்ன அப்படின்னா இது ஒரு புதினம். சரிங்களா? கூர்வேல் குவை இயமொய்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே என்ற புறநானூற்று அடியில் குறிப்பிடப்படும் பரம்பு மலை அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள்ள தலையாய பற்று மொழிப்பற்று என்று கூறியவர் யார்? பெரியார். பொறுத்துக. பூக்கை ஓமை தொகை. திருந்திய பெயரச்சம். விருந்தின கொம்பில் வினைமுற்று தொடர்.
தவமணி உரிச்சொல் தொடர். ஆன்சர் ஏ. கண்ணகனார் யார் அவையில் புலவராக இருந்தார்? கண்ணகனார் யார் அவையில் புலவராக இருந்தார் அப்படின்னா கோப்பெருஞ்சோழன். கோப்பெருஞ்சோழன். கார்சிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் எந்த வருடம் மொழிபெயர்க்கப்பட்டது? கார்சிலா அப்படின்ற நூல் வந்து முதலாக தமிழ் மொழியில் எந்த வருடம் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா 1554. 1554 வருடத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. நாட்டுதும் யார் ஓர் பாட்டுடைச் செய்யுள் என படைக்கப்பட்ட காப்பியம் எது? நாட்டுதும் யார் ஓர் பாட்டுடைச் செய்யுள் என படைக்கப்பட்ட காப்பியம் எது? சிலப்பதிகாரம். பதில் சிலப்பதிகாரம். தெற்கொல்லை போராட்டத்தை வலுப்பெறச் செய்த போர்க்குண போராளி. தெற்கொல்லை போராட்டத்தை வலுப்பெறச் செய்த போர்க்குண போராளி வந்து யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. நேசமணி. பதில் நேசமணி. நிறனை வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்புடை பழவால் வைத்தனன் என்று இந்த இக்கருங்கோட்டு சீழியால் பனையும் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நிறனை வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்புடை பழவால் வைத்தனன் என்று இக்கருங்கோட்டு சீழையாம் பனையம் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. புறநானூறு. பதில் புறநானூறு. சரியான செய்திகளை தேர்க. மாப்போசியின் தாயார் அவருடைய இளவயது இலக்கிய ஆசிரியர் அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை தாயார் வழி சிவஞானம் அறிந்து கொண்டார். மாப்போசிக்கு சித்தர் பாடல்களில் ஆர்வம் கிடையாது. அவருக்கு கேள்வி ஞானத்தில் நாட்டம் இருந்துச்சு. ஸோ இதில் எது வந்து சரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. 1, 2, 4 மட்டும்தான் சரி, 3 தவறு. ஸோ ஆன்சர் சி. பழந்தமிழகத்தில் யார் உயர்ந்தோராக மதிக்கப்பட்டாங்க? ஸோ பழந்தமிழகத்தில் யார் வந்து உயர்ந்தோராக மதிக்கப்பட்டாங்க அப்படின்னா உழவர்கள் தான், ஃபார்மர்ஸ். ஸோ விவசாயிகள், உழவர்கள் தான் பழந்தமிழ் காலத்தில் பழந்தமிழகத்தில் உயர்ந்தோர்களாக மதிக்கப்பட்டிருக்காங்க. பொறுத்துக. காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலை. சரிங்களா? நண்பகல் அப்படின்றது காலை 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். ஏற்பாடு அப்படின்றது பிற்பகல் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். மாலை அப்படின்றது மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் மாலை. சரிங்களா? ஸோ ஆன்சர் டி. விளிரியாழ் டேஷ் திணைக்கு உரியது. விளிரியாழ் டேஷ் திணைக்கு உரியது அப்படின்னா நெய்தல். ஸோ விளிரியாழ் அப்படின்றது நெய்தல் திணைக்கு உரியது. டேஷில் வரும் இந்திரியானை கிரேக்க துன்மத்தில் குறிப்பிடப்படும் ட்ராய் பேருடன் இணைந்து பேசப்படும் எந்திர குதிரையுடன் ஒத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பதில் பெருங்கதை. பதில் பெருங்கதை. பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது? ஸோ பெண்ணடிமை ஆனதற்குரிய காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சொத்துரிமை தான். பதில் சொத்துரிமை. கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்று கூறியவர் யார்? ஸோ கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்று சொன்னது வந்து யாரு அப்படின்னா பெரியார். பதில் பெரியார். தெண்டிரை பிரித்தறிக. ஸோ தெண்டிரை அப்படின்றத நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா தெல்லிய கூட்டல் திரை. தெல்லிய கூட்டல் திரை. முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்த இருவராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகுதானே இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணி.
வண்டியில் ஏற்றுங்கள் இது எவ்வகை தொடர். வண்டியில் ஏற்றுங்கள் இது எவ்வகை தொடர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. கட்டளை தொடர். இது ஒரு கட்டளை தொடர். தப்பு என்ற இடைக்கால தோலிசை கருவியின் பழந்தமிழ் பெயர். தப்பு அப்படின்ற இடைக்கால தோலிசை கருவியோட பழந்தமிழ் பேர் என்ன அப்படின்னா பறை. பதில் பறை. வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே என்ற பாடல்களின் ஆசிரியர் யாரு? வள்ளலார். பதில் வள்ளலார். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி வைகையின் தென்கரை வழியாக டேஷ் என்ற இடத்தை அடைந்தாங்க. ஸோ மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி வைகை தென்கரை வழியாக எங்க போய் அடைஞ்சாங்கன்ற கேட்டிருக்காங்க. ஸோ மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி வைகை தென்கரை வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெடுவேல் குன்று போயிட்டு, ஸோ நெடுவேல் குன்று அங்கே போகிறாங்க. அங்கேருந்து வேங்கை காணலை அடைகிறாங்க. பதில் சி. பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருமறைக்காடு. திருமறைக்காடு. ஆதிவைத்தியநாதபுரி என்ற பழமைப்பதி தற்போது டேஷ் என வழங்கப்படுது. ஆதிவைத்தியநாதபுரி அப்படின்ற பழமைப்பதி இப்போ எப்படி வழங்கப்படுது அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோவில். பொறுத்துக. நேமி சங்கு, மருங்கு பக்கம், கோவலர் இடையர், கோடு மலையுச்சி. ஆன்சர் பி. ஓசை தரும் இன்ப ஊமையிலா இன்பமடா எவரின் கூற்று இது? ஓசை தரும் இன்பம் ஊமையிலா இன்பமடா இது யாரோட கூற்று அப்படின்றத கேட்டிருக்காங்க. பாரதியாரோட கூற்று. பதில் பாரதியார். நீதிநெறி விளக்கம் என்னும் நூலின் எத்தனை பாடல்களுக்கு பருவனா கலைஞர் உரை எழுதியிருக்காரு அப்படின்னா 51. சென்னை தமிழருக்கே என உறுதி செய்யப்பட்ட அறிவிப்பினை வெளியிட்ட அன்றைய இந்திய தலைமை அமைச்சர் யார்? சென்னை தமிழருக்கே என உறுதி செய்யப்பட்ட அறிவிப்பினை வெளியிட்ட அன்றைய இந்திய தலைமை அமைச்சர் யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. புறத்திணைகள் தொல்காப்பியர் காலத்தில் டேஷ் ஆகவும் பிற்காலத்தில் டேஷ் ஆகவும் முறையே பகுக்கப்பட்டன கேட்டிருக்காங்க. ஸோ புறத்திணைகள் தொல்காப்பியர் காலத்தில் எப்படியும் பிற்காலத்தில் அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ புறத்திணைகள் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் காலத்தில் 7ஆகவும் பிற்காலத்தில் 12ஆகவும் பகுக்கப்பட்டிருக்கு. உள்ளதை உள்ளபடி சொற்கள் அமைத்து பாடுவதில் எவ்வகை அணி? உள்ளதை உள்ளபடி சொற்கள் அமைத்து பாடுவது எவ்வகை அணி அப்படின்றத கேட்டிருக்காங்க. தன்மை அணி, இயல்பு நவிற்சி அணி. ஆன்சர் சி. ஏவும் பியும். சேர மன்னர்களின் கொடைப்பதிவாகவே உள்ள 8 தொகை இலக்கியம் எது? சேர மன்னர்களுடைய கொடைப்பதிவாகவே உள்ள 8 தொகை இலக்கியம் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. 1810. பதில் 1810. பொன்னும் துகிரும் என்னும் செய்யுள்ள துகிர் என்பதற்கான துகிருக்கு நிகரான சொல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. பவளம். பதில் பவளம். எத்தன்மை தாயினும் பிரித்தறிக. ஸோ நம்ம பிரிச்சு எழுதணும் அப்படின்னா ஏ கூட்டல் தன்மைத்து கூட்டல் ஆயினும். ஆன்சர் ஏ. ஸோ எத்தன்மை தாயினும் பிரிச்சு எழுதணும் அப்படின்னா ஏ கூட்டல் தன்மைத்து கூட்டல் ஆயினும். சரிங்களா? ஆன்சர் ஏ. கம்பீரத்துடன் ஆடுதல் என்ற தனிச்சிறப்பை பெற்ற நிகழ்கால எது? கம்பீரத்துடன் ஆடுதல் என்ற தனிச்சிறப்பை பெற்ற நிகழ்கலை எது அப்படின்னா ஒயிலாட்டம். பதில் ஒயிலாட்டம். ஆழ நெடுந்தரை ஆறு கடந்த இவர்
போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வல்லாலோ வில்லாலோ, இது யாரோட கூற்று அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆழ நெடுந்துறை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, இது யாரோட கூற்று அப்படின்றத கேட்டிருக்காங்க. குகனோட கூற்று. பதில் குகனோட கூற்று. திண்மை இல்லை நேர் செருநர் இன்மையால், இதுல அடிக்கோடிட்ட சொல்லோட எதிர்ச்சொல்ல கேட்டிருக்காங்க. திண்மை இல்லை நேர் செருநர் இன்மையால், இதுல இந்த அடிக்கோடிட்ட சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ செருநரோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நண்பர். பதில் நண்பர்.